போஸ்ட் லாக்டவுன் போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிப் இது. குழந்த பிறந்ததுக்கப்புறமும் போகிற ஃபர்ஸ்ட் லாங் ட்ரிப் இது. ஸோ தேவையான பொருள், டேப்லெட்ஸ், அப்புறம் ஆரவோட டாய்ஸ், அது இது, டைப்பர் பேக் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ 1 வீக் ஸ்டே. அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் அப்போ யூஸ் பண்ண டைப்பர்ஸு, அதுக்கப்புறமா அங்கே போய் யூஸ் பண்ண டைப்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரோட டைப்பர் பேக் மட்டும் ரெடி பண்ணியாச்சு. அவரோட சாப்பாடு, ட்ராவல் பண்ணும்போது சாப்பாடு, சூடான தண்ணி, தலைக்கு போட ஹெல்மெட் அதுவும் ரெடி ஆயாச்சு. ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு பெரிய ட்ரிப் போகிறோம். ஸோ நிறைய லக்கேஜஸ், நிறைய ஸ்வீட்ஸ் அது இதுன்னு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். அது இதுன்னு எல்லாம் ஒரு பெரிய மூட்டையை கட்டியாச்சு. ஸோ நாங்களும் ரெடி ஆயாச்சு. இப்போ எல்லாம் வண்டியில் ஏற்றுறது மட்டும்தான் பாக்கி. நாங்கள் வந்து இப்போது இ-பாஸ் வந்து புக் பண்ணவே கிடையாது. ஸோ எங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. நீலகிரி கூட உள்ளே போகிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இ-பாஸ் கண்டிப்பாக தேவை. அப்படி இல்லைன்னா நீலகிரியோட ஐடி ப்ரூஃப் இருக்கணும். ஸோ அது வந்து ரெண்டுமே எங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அப்ளை பண்ணிகிட்ருந்தோம். அதனால் போகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஆரவ் குட்டி வந்து அவரோட அக்கா கூட இருக்கார். எங்கே போகிறோன்னு தெரியாது, சும்மா வெளியே போகிறோன்னு நினச்சிட்ருப்பாரு. ஸோ அதனால் எக்ஸைட்டடாக இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணலாம். போகிற வழியில் பார்க்கலாம். ஆரவ் குட்டி ஜம்முன்னு முன்னாடி உட்காந்துட்டாரு. ஸோ நாங்கள் வந்து ஒரு மதியம் மாதிரி கிளம்பி நைட் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் தாண்டியாச்சு. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரோடு. ஸோ பர்லியருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இ-பாஸ், அதுக்கப்புறம் நம்மளெல்லாம் செக்கிங் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த சுற்றி மலை, அதே சமயம் இப்படி ஏறும்போது 2 சைடும் நல்ல மரங்கள், அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக் தண்டர். ஸோ நீங்கள் கரண்ட்டாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் தண்டரில் வந்து இந்த டாக்டர்ஸ், போலீஸ், அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் செக்டரில் வேலை செய்கிற நிறைய செக்ஷனுக்கு ஃப்ரீயாக பாஸஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரியாதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரவ் குட்டி தூங்கிட்டாரு. இந்த கொரோனானால வந்து நிறைய தீம் பார்க்கில் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ தான் திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் திருப்பியும் வந்து இ-பாஸ்க்கு போட்டுட்டு இ-பாஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா பர்லியர்கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்னல் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் முன்னாடியே அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் இன்னும் அப்ரூவ் ஆகலை. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா அங்கே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது நம்ம இ-பாஸை வந்து அப்ரூவ் ஆனது தான் நம்ம காட்ட முடியும். ஸோ பார்க்கலாம். குழந்தைய வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங், ப்ளஸ் அதே சமயம் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். எங்கேயுமே நாங்கள் இறங்கல. சேஃப்டி, அப்புறம் சானிடைசேஷன் அந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் குளிரான ஊருக்கும் போகிறோம். அதனால் செம்ம குளிர போகுது. அதுவும் ஈவினிங் டைம் போகிறனால நைட்டு தான் அங்கே போய் சேருவோம். ஸோ அதனால் செம்ம குளிராகவும் இருக்க போகுது. இதோட வியூ, சீனரியே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ பர்லியர்கிட்ட வந்துட்டோம். ஸோ செக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ செக்கிங் முடிச்சுட்டு எங்களை அலோவ் பண்ணுறாங்களான்னு உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்களை அலோவ் பண்ணல. அதுக்கப்புறமா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சாப்பாடான ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்தது. பர்லியர் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இப்போ வந்து கொரோனானால ஷாப்ஸே இல்லை. அப்படி அவ்வளோ வண்டி நிற்கும். நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நாங்கள் போயிட்டு உங்களை நாங்கள் நாளைக்கு பார்க்குறோம். சார் வந்து அப்படியே ஒரு ஜெட்லாக்கில் இருக்கார்.
ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அப்படியே டயர்டில் செம குளிரிங்க. ஸோ அதனால தான் ஃபுல்லாக கவர் பண்ணி சாக்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். வெயில்லையுமே செம குளிராக இருக்குது. நான் அடுத்த நாள் வந்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டோட வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து உங்களுக்கு நான் சும்மா அந்த கிளான்ஸ் காட்டணும்னு நான் நினச்சேன். அவங்க வீடு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எக்கச்சக்கமான பெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கியூட்டி, அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவங்க தனியாக விட்டுட்டு போனால் என் கூட இருக்க மாட்டேன்னு ஓடி போயிடுது. அதுக்கப்புறமா இந்த ஆட்டுக்குட்டி, 2 ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. ஒன்று வந்து கண்டுக்கவே இல்லை. ஆனால் இது பார்த்தி பாருங்கள், அது பாட்டு அது வேலையை பார்க்குது. இது பார்த்தா நம்ம கேமரா வச்சுருந்தா ஃபோனில் அது என்ன சின்ன கேப் கிடச்சாலும் நம்மளை பார்த்து வர்றதுலே தான் இருக்குது. இல்லை கூண்டில் அடைச்சாச்சு அவங்கள. ஸோ குவிக்காக ஒரு ஹோம் டூர் பார்க்கலாம். இது என்ன ஸ்பெஷல்னால் ஃபுல்லாக சுற்றி தோட்டம், அதுக்கு நடுவில் வீடு. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நேச்சுரலாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அதுதான் உங்களுக்கு நான் காட்டணுன்னு நினச்சேன். ஸோ இந்த வீடோட எக்ஸ்டீரியர் ஒரு சூப்பரான ஒரு வுட்டன் சோஃபா போட்டிருக்காங்க. சோஃபா, பெஞ்ச், வாட்டெவர். இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு. இப்படி ரொம்ப நீட் அண்ட் சிம்பிளான ஒரு லிவிங் ரூம். இது பூஜா ரூம். இது ஆரோக்குட்டி. இவங்க பார்த்திங்கன்னா அப்போ இன்னுமுமே நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே கரெக்டாக நீட்டாக வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அம்மிக்கல், அதுக்கப்புறமா வீட்டில் அடுப்பு இருக்குது, விறகு அடுப்பு, கேஸ் தனியாக வச்சுருக்காங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா விறகு அடுப்பு, அதுலேயுமே இப்போத்த ஃப்யூஷன் மாதிரி நல்லா நீட்டாக மார்பிள்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்களுக்காக சூப்பரான ஒரு லன்ச் மெனு ரெடி பண்ணியிருந்தாங்க. கீ ரைஸ், எக்கு, ஃபிஷ்ஷு, வடை, லட்டு, தயிர் பச்சடி, அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருந்தது. பாயசம், அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து மாடியிலேருந்து அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். எல்லா மரமும் இருக்குது. பலா மரம் இருக்குது, பாக்கு மரம் இருக்குது, காஃபி, டீ, பெப்பர். ஸோ மேக்ஸிமம் நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருள்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுற காய் அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் நம்ம வாங்கினா போதும். நான் என்ன தான் நம்ம சிட்டியில் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி சொந்தமாக இடத்துல பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து திரும்பி வரவே வராது. நாங்களும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே வந்தோம். சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு செட்டில் ஆனது. ஸோ இப்போ வந்து இந்த லைஃப் ரொம்ப இருக்கணும் ஆசையாக இருக்குது. திருப்பி அந்த லைஃப் கிடைக்காதான்ற மாதிரி ஆசையாக இருக்கும். ஸோ மேலே போயிட்டு உங்களுக்கு நான் அந்த ஃபுல் வியூ காட்டுறேன்.